Hello friends, welcome back to Varuni Kitchen and Vlogs. இன்னைக்கு வீடியோல இன்ஸ்டன்ட்டா மாங்காய் ஊறுகாய் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது பண்றது ரொம்ப ஈஸி. பாருங்க, பார்க்கிறதுக்கே இவ்ளோ அட்டகாசமா இருக்கு. டேஸ்ட் அதை விட சூப்பரா இருக்கும். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? இத பண்றதுக்கு நான் ஒரு 3/4 கிலோ மாங்காய் எடுத்து அதை இந்த மாதிரி சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஊறுகாய் செய்யும்போது நம்ம மாங்காய் கட் பண்றது மட்டும் தான் நமக்கு வேலை. நம்ம மாங்காய் மட்டும் கட் பண்ணிட்டோம்னா அடுத்த 1 நிமிஷத்துலயே நமக்கு ஊறுகாய் ரெடி ஆயிடும். இந்த மாதிரி மாங்காவை சின்னதா கட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஸ்பூன்ல நான் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்க கல் உப்பு சேர்க்கிறதா இருந்தா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா குலுக்கி நீங்கள் ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊற வச்சோன்னா அந்த உப்பு எல்லாமே கரைஞ்சி மாங்காயில் ஊறி நம்மளுக்கு இன்னும் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள், 2 மணி நேரம் ஆயிடுச்சு. உப்பில் மாங்காய் எவ்வளோ அழகாக ஊறி இருக்கு பாருங்கள். அந்த உப்பு எல்லாமே கரைஞ்சி மாங்காயில் நல்லா ஊறிடுச்சுப்போ. இப்போ தேவையான பொருளை நம்ம சேர்த்துக்கலாம். இதில் நான் ஒரு 3/4 ஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்த்துட்டேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 3 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறமா நான் 1 டீஸ்பூன் வெந்தயத்தை நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா பொருளும் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு கடாயில் 150 ml எண்ணெய் சேர்த்துருக்கேன். அது கூடவே 1 ஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரியட்டும். இப்போ இந்த எண்ணெய் எடுத்து நம்ம மாங்காயில் ஊற்றிடலாம். எண்ணெயை ஊற்றின உடனேவே நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம ஊற்றுற இந்த சூடான எண்ணெயிலேயே நம்ம போட்டிருக்க மசாலா எல்லாமே குக் ஆகிடும். ரா ஸ்மெல் எதுவுமே உங்களுக்கு வராது. இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் நல்லா கலந்து விட்டுருங்க. எண்ணெய் அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு 100 ml மட்டும் சேர்த்துக்கோங்க. ஆனால் நம்ம சேர்க்குற இந்த எண்ணெயில் தான் ஊறுகாய் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். இந்த ஊறுகாய் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வெளியிலேயே எவ்வளோ நாள் வேணால் வச்சுக்கலாம். ஆனால் மாங்காய் கழுவும் போதும் நம்ம யூஸ் பண்ணுற பாத்திரம் எல்லாமே ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். அவ்வளோதாங்க, எம்மியான மாங்காய் ஊறுகாய் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு.